வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2 கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளின் மீ போ வாவை காண்க. தேர்டு சம் 3x⁴ + 6x³ - 12a² - 24x. இங்கே 4x⁴ + 14x³ + 8x² - 8x. இப்போ இதை வந்து எப்படின்னா 4x⁴ + 14x³ + 8x² - 8x. இதை இங்கே பாருங்கள், இங்கே 4 14 8. அப்போ 2 வந்து வெளியில் எடுத்துரும். 2 வந்து வெளியில் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2 2 எடுக்கலாமா? ஆமாம். 2x⁴ + 7x³ + 4x² - 4x. ஓகேம்மா, பாருங்கள், 2 எடுத்துகிட்டு 2x⁴ + 14x³ + 8x² - 8x. ஓகேம்மா, இங்கே பாருங்கள், 3x⁴ + 6x³ - 12x² - 24x. இப்போ 3 வந்து வெளியே எடுத்துரும். 3 வெளியே எடுத்தால் என்னது? x⁴ + 2x³ -3 எடுத்துனா -4x² -8x. 3x⁴ x³ 12x² -24x. ஓகேவா? இப்போ இதில் வந்து இப்போ 2 3 வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து ஷார்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதில் வந்து எது f(x) அப்படின்னா 2x⁴ + 7x³ + 4x² - 4x. g(x) எது? திஸ் x⁴ + 2x³ - 4x² - 8x. இந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த கான்ஸ்டன்ட்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். ஓகேம்மா, இப்போ நமக்கு வந்து ஈக்ளிடியன் லெம்மா சொல்லுவோம். நம்ம a = bq + r. இது வந்து நம்பர்ஸ்க்கு. ஆனால் இது வந்து ஃபங்க்ஷனுக்கு என்னது? f(x) = g(x) × q(x) + r(x). r(x) என்னது? மீதி. இந்த மீதி 0 ஆகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? டிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேம்மா, இப்போ நமக்கு வந்து f(x) எழுதுவோமா? f(x) என்னது? 2x⁴ + 7x³ + 4x² - 4x. பார்த்தீங்களாம்மா? 2x⁴ + 7x³ + 4x² - 4x. கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம ஒரு 0 போட்டுக்கிடுவோம். சரி, கான்ஸ்டன்ட் டைம் தேவையா? சரி, பார்ப்போம். 0 போட்டுக்கிடுவோம். தென் இதை வந்து என்ன செய்கிறோம்? x⁴ + 2x³ - 4x² - 8x. பார்த்தீங்களாம்மா? இதை கொண்டு நம்ம வகுக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே 2x பாருங்கள், 2x⁴. இங்கே என்னது? x⁴. x⁴ தட் இஸ் 2. அப்போ இந்த 2-வை தான் இதில் போடணும். இந்த 2-வை கொண்டு இங்கே என்ன செய்வோம்? நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 2x⁴ + 4 என்னது? x³ 4x³. அதுக்கு பிறகு -8x². 8x -16x. ஓகேம்மா, இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் வந்து ப்ளஸ் இந்த 2 0 ஆயிடுது. ப்ளஸ் 3x³ அப்படி தானேம்மா? 7x³ - 4x³ என்னது? 3x³ ப்ளஸ் 12x² ப்ளஸ் 12x. அப்படி தானேம்மா? தென் இதில் வந்து என்னது? 3-யை வந்து வெளியில் எடுத்துரும். x³ 4x² x. ஓகேம்மா, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. பாருங்கள், மீதி வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ மறுபடியும் வகுத்தில் கண்டினியூ பண்ணணும். ஸோ என்ன செய்யணும்? x⁴ + 2x³ - 4x² - 8x.
இதை வந்து வகுக்கணும் அப்படின்னா மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோமா? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4x. ஓகேப்பா, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப், இங்கே எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் கியூப். இது ரெண்டையும் வகுத்தா என்னது? எக்ஸு. இப்போ எக்ஸை வந்து இதில் போடுவோமா? எக்ஸை வந்து இதில் போட்டுட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 4x³ ப்ளஸ் 4x². இப்போ இந்த ப்ளஸ் வந்து மைனஸ், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ், ப்ளஸ் வந்து மைனஸ், இது வந்து 0 மைனஸ் 2x³ ஓகேம்மா? மைனஸ் 2x³ மைனஸ் 8x² மைனஸ் 8x. இப்படி தானேம்மா? இந்த மைனஸ் இங்கே மைனஸ் மைனஸ் 4 ப்ளஸ் 4 8x² மைனஸ் இங்கே உள்ளது வந்து மைனஸ் 8xன்னு கொண்டு வரோம். இப்போ என்ன செய்யணும்னா இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள் மைனஸ் 2x³ இந்த டேர்மை பாருங்கள். இங்கே டேர்ம் என்னது? x³. இரண்டையும் டிவிஷன் பண்ணால் மைனஸ் 2 கிடைக்கா? அப்போ மைனஸ் 2 வந்து இதில் போடுங்க. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 2x³ மைனஸ் 8x² மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 8x. ஓகேம்மா? கழிக்கிச்சோமா இந்த மைனஸ் சிம்பிள் ப்ளஸ்ஸாக மாறும். இந்த மைனஸ் வந்து ப்ளஸ், மைனஸ் வந்து ப்ளஸ். இப்போ பாருங்கள், இது வந்து 0, இதுவும் 0 0. ஸோ தட் இஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? 0வாக மாறுது. இப்போ நம்மளுடைய மீப்போவா என்னது? இதுதான். அப்போ இந்த ப்ராப்ளத்தோட மீப்போவா இந்த ப்ராப்ளத்தோட ப்ராப்ளம் என்னது? 3x பவர் 4 ப்ளஸ் 6x³ மைனஸ் 12x² மைனஸ் 24x 4x பவர் 4 ப்ளஸ் 14x³ ப்ளஸ் 8x² மைனஸ் 8x. இதனுடைய மீப்போவா என்னது? x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4x. இதுதான் என்னது? மீப்போவா. நீங்கள் என்ன செய்யணுமா? ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் 1 டைம் 2 டைம் ஓட விட்டு நீங்கள் படிக்கணும். ஓகேவாம்மா? உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த லிங்க்கில் போய் கூகுள் கிளாஸ் ரூமில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னு வைங்களேன், நீங்கள் வந்து யூடியூப் வீடியோவை எந்த விளம்பரங்களும் இல்லாமல் அழகாக படிக்கலாம். அதில் ஒன்லி மேக்ஸ் மட்டும் வரும். அதில் பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். அதை வந்து அழகாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா? தென் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. நான் வந்து அழகாக உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுவோம். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.